அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சையத் அஹமது ஹாரிஸுங்கிறது என்னுடைய ஃபுல் பேர். நான் ஹாரிஸ் பேக்கரிங்கிற ஒரு தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த தொழில் நான் வைக்க போனதே அது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆள் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். அவர் கடன் வாங்கினவர் கொடுக்க முடியல ஒரு ஆளை. அப்போ அவர் சொன்னார், எனக்கு உங்களுக்கு ஒரு பேக்கரி வச்சு நான் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் 2 பேர்கிட்ட போய் கேட்பேன். அந்த 2 பேரும் ஒத்துக்கிட்டால் தான் நான் வைப்பேன். அது மாதிரி கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு. எங்கள் வாப்பா ஒன்றும் அஞ்சலுத்து. எங்கள் வாப்பாட்ட போய் கேட்டேன். எங்கள் வாப்பா சரி வச்சுக்க அப்படின்னாங்க. அப்போ நான் வாப்பாட்ட சொன்னேன், நான் இங்கே அஜர்த்துட்டு போய் கேட்பேன், அவங்க ஊஞ்சல்லாம் தான் வைப்பேன், அப்படின்லாம் வைக்க மாட்டோம்ப்பா, நீங்கள் எதுவும் நினச்சிக்க கூடாது, இல்லைப்பா தாராளமாக கேளு, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ இப்போ அங்கே போய் கேளுன்னு. நான் போய் கேட்கும்போது அஜித் சொன்னாங்க, நீங்கள் வைங்க, நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இன்றைக்கி அந்த பலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நான் அஜித்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் எவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா ஒரு நாளையிலே ஒரு அரை மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல. ஏன்னா அது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் போய் நாங்கள் தொட்டு தான் பார்த்துக்கிறோமே தவிர முழுசாக நாங்கள் நினைஞ்சிருந்தோம்னா எங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆனால் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் முழுசாக நினைஞ்ச அளவுக்கு கூட ஆகலாம். அது இன்ஷா அல்லாஹ் அது உங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ஹஜ்ரத் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன செய்தி. அதாவது அல்லாவை தவிர யாரும் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இதை நீ முழுசாக நீ ஒன்று ஏற்றுக்கிட்டு தான் போகணும். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலையும் இது இருக்கணும். அஜித் சொன்னது, அல்லாஹ்வுடைய ஃபோன் நம்பர் தெரியுமான்னு கேட்டாங்க ஒரு நாள். அல்லாஹ்க்கு ஃபோன் இருக்குது. நான் இது ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லாஹ்க்கு ஃபோன் எப்படி, என்ன இந்த நம்பர் 224434 இதுதான் அல்லாஹ்வோட ஃபோன் நம்பர். எனக்கு புரியலை. எவ்வளோ நமக்கு என்ன, நம்ம மக்கு தானே. அப்போ நான் கேட்டேன் என்ன. அப்போ சொன்னாங்க 22 சுபுவுடைய சுன்னத்து ஃபர்லு 2 ரக்காயத்து, 44 லொஹருடைய ஃபர்லு 4 ரக்காயத்து, அசருடைய ஃபர்லு 4 ரக்காயத்து, 34 மகரிபுடைய ஃபர்லு 3 ரக்காயத்து, இஷாவுடைய ஃபர்லு 4 ரக்காயத்து. இதை நீ கரெக்டாக தொழில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறப்பா, அல்லாஹ் உனக்கு பதில் சொல்லுவான். நிச்சயமான முறையில் அல்லாஹ் தாலா உன்னோட இருப்பான். அப்போ இதை நீ செய். அப்போ தொழுகையை எங்களுக்கு வலியுறுத்தலாங்க. அடுத்ததா சுபுவுக்கு சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில ஒரு 2 ரக்காயத்தை சுபுவுடைய முந்திர சுன்னத்து மட்டும்தான் சுபுவுக்கு, முந்திர சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில 2 ரக்காயத்துக்கு நீ தொழுது ஒரு துவா கேட்டினா அந்த துவாவை அல்லாஹ் தாலா ரொம்ப சீக்கிரமாக உனக்கு கபலாக்கி தருவோம். அப்போ எங்கள் அஜரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தொழுகையை எவ்வளோ தூரம் வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். அப்புறம் எந்த இதையுமே டக்குன்னு எடுத்தவன் கௌத்தமன்னு செய்யாது. முதல்ல யோசனை, அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ணி திட்டமிடுறதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அதாவது இரவில் படுக்க போகும்போது நீ என்ன செய்ய போகிறா, நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத நல்லா திட்டமிட்டுட்டு அந்த திட்டத்தை நீ ஒன்று எழுதி வச்சுக்க அல்லது மனசில் வச்சுக்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்க. அந்த திட்டமிட்டதை அடுத்த நாள் செய்யாமல் மட்டும் விட்டுறாத. அப்படி விட்டுட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ எல்லாத்துலேயுமே நீ தோக்க போகிறான்னு அர்த்தம். அதுக்கு தோக்கிறதுக்கு உனக்கு நீனே குழி நோண்டிக்கிறான்னு அர்த்தம். என்ன திட்டம் போடுறியோ அதை செஞ்சுடு. எதை இது பண்ணாத. அடுத்தபடியாக நைட்டில் நம்ம மறுபடியும் படுக்க போகும்போது நம்ம திட்டம் போட்டு முதல் நாள் போட்ட திட்டம் அதை செஞ்சுக்கிறோமாங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம செய்யாமல் விட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அடுத்த நாளைக்கு செய்யணும்னு உறுதி எடுத்துக்கணும். அடுத்த நாள் செய்யக்கூடிய காரியங்களோடு இதையும் சேர்த்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. தன்னை உணர்ந்தவன் தன்னுடைய நாயனை உணர்ந்தான்னு சொல்லுவாங்க. ஒருத்தவன் இன்னும் உணரணும், நான் எப்படி அப்படிங்கிறத நான் உணரணும். அவன் தான் ஆண்டவனை உணர்வான். தன்னை உணர்ந்தவன் நாயனை உணர்வான்னா எப்படி, அதுக்கு என்ன பயிற்சி, என்ன செய்யணும் அப்படின்னா
நம்ம தூங்கி முழிக்கிறோம்ல, கண் முழிச்சத்தோடு பெறக்கூடாது. அதே பொசிஷனில் அப்படியே உட்காந்து அப்படியே படுத்துக்கிட்டு நம்ம கால் எங்கே இருக்குது, கை எங்கே இருக்குது, முதுகு எங்கே இருக்குது, தொடை எங்கே இருக்குது, எந்த பக்கம் படுத்துருக்கோம், என்ன செய்யுங்கிறது அந்த நம்ம உடலில் நம்ம உணரணும். அது ஒரு பயிற்சி. அப்புறம் குளிக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை படான்னு கொண்டு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக குளிச்சு அமைதியாக அந்த தண்ணி எங்கே படுது, எப்படி போகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி லைட் சந்தோஷமாக குடிக்கணும். பல் வளர்க்குறாங்க பாருங்கள், ஈன்னு கூட்டிகிட்டு வளர்க்கக்கூடாது. ஒரு 10 பல் வளர்க்கும்போது லைட்டாக அப்படியே வளர்க்குது அப்படி. அது மாதிரி சாப்பிடும்போது படப்படான்னு போடாமல் அந்த சாப்பாடை லைச்சு ஒழுங்காக சாப்பிடணும். என்ன, இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக ஆத்திரப்படக்கூடாது. அஜித் சொன்ன செய்தியில் அவசரப்படக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சுட்டோங்கும்போது அப்படியே நம்ம அதுதான் அந்த சந்தோஷப்பட்டுட்டோம்டா, அதுதான் உங்களுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு. அடுத்த சந்தோஷம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும். நம்ம பெருமை, இன்னொரு ஆளை பார்த்துட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய அந்த அந்த நினப்பு வரக்கூடாது. இந்த மாதிரி துவா செய்கிறது, நம்ம ஒரு ஆளுக்கு துவா செய்கிறது அல்லது துவா கேட்குறது. துவா செய்யும் போது ஆளுக்கு அவன் நல்ல விதமாக அவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி துவா செய்யணும். அப்புறம் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும்போது, துவா கேட்கும்போது, நம்மளுக்காக நம்ம துவா கேட்கும்போது அல்லாஹு தாலா இந்த துவாவை நமக்கு ஏற்றுக்கிடுவான். நமக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா இதை நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம கேட்கணும். அல்லாஹ் இவங்க லேசானவன் இல்லை, அல்லாஹ்ட்ட ஒன்றும் இல்லாமல் இல்லை. கேட்கும்போது அல்லாஹ் தருவான், அவன் கொடுப்பான். அல்லாஹ் அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் நிறைஞ்ச பொக்கிஷம், நமக்கு நிறைய கொடுப்பான், நம்ம கேட்டால் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். கேட்டுட்டு நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா, கொடுக்க மாட்டானா. நல்லா நிச்சயமாக அல்லாஹ் தாலா தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கேட்டோம்னா நிச்சயமான முறையில் அது நடக்கும். அதே மாதிரி மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி கேட்கணுன்னா, நம்ம தப்பு செஞ்சோம்னா அந்த நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்கோம், நம்ம தப்பு செய்யாத மனிதர்கள் இல்லை, தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை முதல்ல நம்ம உணரணும். இதுதான் தப்பு, இப்போ நம்ம செஞ்சதில் இது இந்த வயலில் தப்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். உணர்ந்துட்டு அப்படியே விடக்கூடாது. அந்த உணர்ந்துட்டு அதுக்காக வருத்தப்படணும். அந்த ஒன்று. அதுக்கப்புறம் இதை மனசு வருந்தணும். அதுக்கப்புறம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். அதே தப்பை மறுபடியும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு. இந்த மாதிரி பண்ணுறது இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. கடன் வாங்குறது, கடன் வாங்க வேணாண்டே சொல்லலை எங்களுக்கு. கடன் வாங்கினா உனக்கு தேவைப்பட்டா வாங்கு. ஆனால் கடன் வாங்கும்போது உள்ள நிலைமை திருப்பி கொடுக்கும்போது வைக்கணும். நீ வாங்கும்போது என்ன மனநிலைமையில் இருந்தா அதே மனநிலைமையில் திருப்பி கொடு. இது கடன் வாங்குறதுக்கு. கடன் கொடுக்குறோம் பாருங்க, நம்ம உன்னால் முடிஞ்சால் கொடுக்கட்டும், அப்படி இல்லைன்னா பரவாயில்லை அப்படிங்கிற நினப்பு இருந்தால் தான், உன்கிட்ட இருந்தால் தான், உன்னுடைய தேவைக்கு மீறி இருந்தால் தான் நீ கடன் கொடுக்கணும், இல்லைன்னா நீ கொடுக்கவே வேண்டியதில்லை. அடுத்ததாக வாக்கு கொடுக்குறது. நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு, நான் இந்த வாங்க, நான் தர்றேன், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், போகிறேன். வாக்குங்கிறது பணத்தால் மட்டுமல்ல, செயலால், சொல்லால், ஒரு சிபாரிசால், ஏதாவது ஒன்றுக்காக நம்ம வாக்கு கொடுக்குறோம். அதை நிச்சயமாக நம்ம நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றுறதுல நமக்கு பெரிய பிரச்சனை வருமா, அதை சந்திக்கணும். அந்த நிறைவேற்றினா நம்ம மௌத்தா போயிடுவோமா, இல்லை நிறைவேற்றிட்டு மௌத்தா போட. இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த படம். பதுவை வாங்கக்கூடாது யார்கிட்ட. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நீங்கள் இபாதத்து ஆளியாக இருந்தாலும் உங்களோட அந்த பதுவை உங்களை அழிச்சிடும். அதாவது கொதித்தவங்க திட்டவும் வேண்டியதில்லை, குளிர்ந்தவங்க வாழ்த்த வேண்டியதில்லை. அதாவது உங்களுடைய மற்றவங்களுடைய ஒரு பதுவாவை கொதிப்பை வைத்தறிச்சலை வாங்கிக்காது. இது எங்களுக்கு கண்டிப்பாக சொன்ன செய்தி. அடுத்ததாக உங்கள் வருமானத்தில் எவ்வளோ வேணுமோ நீ சம்பாதி, ஹலாலான முறையில். அந்த சம்பாதிச்சதில் 5% சேவிங்னு ஒதுக்கு. நீ அந்த சம்பாதிச்சதில் செலவு பண்ணுறியா, அதில் 10% ஒதுக்கி வச்சிரு. இது எங்களுக்கு சொன்னது. அடுத்தபடியாக நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு சொத்து வாங்குறீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு போய் சொத்து வாங்கக்கூடாது. 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு சொத்து வாங்குறாங்க 3ல் 2 பாகம், அதாவது 6.5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கலாம். பாக்கி 3 லட்ச ரூபா நீங்கள் வச்சுக்கணும்.
வச்சுக்கலாம். என்னன்னா அந்த சொத்தை வாங்கினதுக்கு பிற்பாடு அந்த சொத்து சம்பந்தமாக அதுக்கு ரிப்பேருக்கோ அதுக்கோ இதுக்கோன்னு உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அது வாங்கலாம். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற காசுக்கு போய் நகையை செய்ய கொடுத்துருவாங்க. செஞ்சு நகை கூட வந்திருக்காது. இதை நீங்கள் நிச்சயமாக பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். அந்த நகை வர்றதுக்கு முன்னாடியே நகை வந்த ஒன்று பேங்கில் வச்சு தாங்க அதை சமாளிக்கணும். இந்த நகை வந்த ஒன்று அதை விற்றுடணும். அதாவது அது வந்தது வரக்கூட செய்யாது. அது மாதிரி பண்ணுறாலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் அஞ்சலித்து சொன்ன செய்திகள்லாம் நிறைய இருக்குது. தொழும் போது நமக்கு அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம தொழுவணும். அல்லது அல்லாவை நம்ம பார்க்கணுங்கிற முறையில் தொழுவணும். இப்படி தொழுவது தான் அந்த தொழுவை கூடும். சாப்பிடும்போது லைட்டு சாப்பிடணும். வெளிக்கி இருக்கும்போது லைட்டு, அதாவது எப்படின்னா அந்த வர்றதுலேருந்து உள்ளூர் வரைக்கும் நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்து பார்க்கணும். பண்ணமா டக்குன்னு உட்காந்தோமா டக்குன்னு உற்சவத்தப்போ உள்ள மண் போகக்கூடாது. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளும். ஏன்னா தெருவில் நடக்கும்போது கூட நம்ம அமைதியாக நடக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்காம ஸ்ட்ரைட்டாக நேராக நின்று நேராக போகிற மாதிரி இருக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு வேலைக்கு பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஸ்ட்ரைட்டான பார்வை. அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க தான் மேலே இருக்கிறான். நீங்கள் பெரும்பாலும் மேலே வந்தவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நடை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் சில பேர் பார்ப்பீங்க, கையை குளிச்சிக்குவோம், காலை தூக்கிக்குவோம், அந்த பார்ப்பான், இந்த பக்கம் பார்ப்பான், அந்த பக்கம் பார்ப்பான். அந்த மாதிரி உள்ளவனை பூரா நீங்கள் பாருங்கள், அவன்கிட்ட குறைகள் நிறையா இருக்கும். பல பேர் மத்தியில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க பேச்சை பூரா நம்ம வாங்கணுமே தவிர நம்ம வாய் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம முந்திரி விட்ட மாதிரி எந்த விஷயத்துலையும் நம்ம முந்தாத அளவுக்கு நம்ம அமைதியாக அந்த செய்திகளை கேட்கணும். அடுத்ததாக எங்களை ரொம்ப தடுத்த விஷயம், செய்யவே கூடாதுன்னு எங்களை கட்டளையிட்ட விஷயம் என்னென்னா ஹீரோயிசம் கூடாதுமா. அதாவது ஒரு பெரிய ஆள் வர்றாரு, அவர் ஒரு விஐபி, அதனால் ஓடி போய் அவரை போய் பார்க்க. அவரை விட நீ பெரிய ஆள்ற, அந்த நினப்பில் நீ வா. அப்போ அவனையெல்லாம் நீ போய் பார்த்துருந்தீங்கன்னா நீ அப்படியே இருந்துருவா, இருந்த இடத்துல இருந்துருவா. ஹீரோயிசம் கூடாது. இதை நம்ம ரொம்ப எங்களுக்கு கண்டிப்பாக சொன்ன செய்தி. ஆனால் நீ உன்னை விட பெரிய ஆள் யாருக்கு ஆயிருக்கா, நீ தாண்டா பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு நாமளே உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சந்தோஷம் வரும்போது அமைதியாக இருக்கு சொல்லி, உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு முக்கியமான ஒரு நிறைய பணம் வருது, அல்லது ஒரு சந்தோஷமான செய்தி வருது, ஒரு பாஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிது, வேறு ஏதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருது, அமைதியாக இருங்கப்பா. அப்படி இப்போ அமைதியாக இருக்கிறவனால எவ்வளோ பெரிய துக்கத்தையும் அப்படி அவனால் சமாளிக்க முடியும். அதனால் சந்தோஷம் வரும்போது அமைதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அஜரத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் நான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு 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 ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஹஜ்ரத்துக்கிட்டே அறிமுகத்துக்கு முன்னாடி நான் ஹஜ்ரத்துக்கிட்ட போனதுக்கே காரணம் இது ஒரு காரணம். நான் ஒரு தஞ்சாவூர் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். 3 பேர் உள்ள சீட்டு, நடுவில் நான் உட்காந்துக்கிறேன். இந்த பக்கத்தில் இந்த ஜன்னல் ஒட்டி ஒரு வயசான ஆள் உட்காந்துருக்காரு, இந்த பக்கத்தில் இன்னொரு ஆள் உட்காந்துக்கிறார். அந்த ஜன்னல் கொஞ்சம் லேசாக இருக்கு, அதில் வர காற்று அவருக்காக தாங்க முடியல, குளிருது. அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ இந்த பக்கம் வந்துடுறியா, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்றார். வயசான ஆள், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர் நான் போய் இப்படி தடவை போயிட்டேன். அவர் எந்திரிச்சு அப்படி உட்கார போகிறாரு. ஒரு மேலே பஸ்ஸு போகிறான், ரொம்ப வேகமாக போகிறான். ஒரு விவசாயம் அந்த பயிர் போடுங்கன்னு ஒரு போர்டு, பெரிய போர்டு ஒன்று வச்சுக்கலாம். ஒரு பஸ்ஸை போய் மூவி பார்த்தா அந்த போர்டில் போய் மோத போகிறான். ஆம்பார்ந்து கூட்டிகிட்டு போய் இப்படி திருப்பினாலும் பஸ்ஸில் போய் மோதிட்டான். அந்த பஸ்ஸில் பின்பக்கத்தில் போய் மோதுறான். மோதும்போது ஒன்றும் இல்லை, அந்த மேலே இந்த ஆள் கொண்டு அந்த பொட்டி மேலே இருக்குது, ஒரு தாரை பொட்டி, நல்ல வெயிட்டாக என்ன வச்சுக்கிறான்னு உள்ளுக்குன்னு தெரியல. இந்த பால் அது விழுந்துச்சு, ஒரு மண்டையில் விழுந்துச்சு, மண்டை புதஞ்சிச்சு, ரத்தம் கொட்டுது, அப்படியே மேலே சாயிடாது, செஞ்சுக்கிட்டார். அப்போ எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. அது அதிர்ச்சியில் அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பைக்கில் ஒரு ஆள் கூட போகிறேன். அப்போ அந்த பைக் அவர் போகும்போது மெயின் ரோட்டில் ஒரு ரூட்லேருந்து ஒரு பொம்பளை கிடுக்குன்னு இறங்குது. அவன் கவனிக்காமல் அந்த ஆள் விட்டான், அந்த கொண்டு விட்ட உடனே அவர் இப்படி விழுந்துட்டார். என்னை அப்படியே தூக்கி வீசினா மேலே நான் போகிறேன், எனக்கு கீழே பஸ்ஸு போகுது, அப்படியே விழுந்து தேய்ச்சிக்கிட்டு போகுது. அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துட்டேன். விழுந்தால் நோம்பு.
அதில் போய் இது பண்ணி அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியும், ரத்தம் வருது, ஆனால் நோம்பு போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை லேசாக கசியுது, அவ்வளோ தான் தேஞ்சிருச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் சொன்னதோட அஜரத்து செட்டில் இருக்கிற நானாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வாங்க எதுக்கு பயன்படும் பிரச்சனை, நீங்கள் ஹஜரத்திட்ட வந்து சொல்லுங்கள். நான் போனேன் ஹஜரத்திட்ட. அப்போ தான் ஹஜரத்தை நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ கடை வச்சுருந்தேன். என்கிட்ட கேசட் எடுக்கிறதுல பழக்கம். ஹாரிஸுங்கிறது அவளுக்கு தெரியும். ஆமாம், ஏன்னா அது மாதிரி அது தெரியும் அவளுக்கு. ஆனால் என்ன பார்த்ததில்லை, அவளை நானும் பார்த்ததில்லை. அப்போ தான் முதல் பார்க்குறேன். போன உடனே இந்த மாதிரி செய்திகள்லாம் சொன்னேன். மட்டும் போட்டுக்கிட்டாங்க. ஒரு ஓய்வு பார்ப்பான்னு பார்த்தா ஓதலை, ஏதாவது செய்வான்னு பார்த்தா ஒன்றும் செய்யலை. வந்து ஒன்றுமே நம்மளுக்கு செய்யலையே, சரின்னு சொல்லிட்டு ஒன்று உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போனேன். சரி அடுத்த நாள் போனேன், பார்ப்போம். மறுபடியும் போகிறேன், திரும்பி போகிறேன், நைட்டுக்கு போகிறேன். அப்புறம் நைட்டு போக ஆரம்பித்தேன். இப்படியே போயிட்டே இருக்கிறது. எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருந்து அந்த பயமெல்லாம் எனக்கு போயிடுச்சு. யாராச்சும் வந்தால் நேரம் ஒரு ஆள் வேகமாக நடந்து வந்தால் என்னை அடிக்க வராமல் இருக்குங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. பயமெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவளுக்கு கால் வலி, அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அது தூங்கிட்டுக்கிறேன். தூங்கும்போது மூச்சு விட்டுட்டேன். நான் என்ன செஞ்சேன், மூச்சு விடும்போதும் மூச்சு இழுக்கும் போதும் ஆட மூச்சு மாதிரியே நானும் இழுக்கிறதும் அதோட டக்குன்னு எந்திரிச்சு இல்லைங்க செய்றீங்க, எல்லாம் எடுத்துங்க மூச்சு விடுங்க, அதே மாதிரி விட்டேன். அப்படியா மறுபடியும் படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் வந்து ஈசுப் சாப்பிட்டு சாதிக்கிட்டேன். வந்து அடே அவன் பெரிய கல்லண்டா, இங்கே உள்ளதை அப்படியே சுரண்டிட்டு போகிறதுக்காக வந்துக்கிறான் அப்படின்டா. அதுலேருந்து அவன் வந்து நம்ம மேலே ரொம்ப அன்பு. அதாவது சொன்ன வார்த்தைகளில் ரொம்ப உயர்வுதளமான வார்த்தை என்னண்டா, அவன் என் பிள்ளடா, தப்பு பண்ண மாட்டான்டா. இந்த குண்டு வெடிச்சப்போ கடையில் வச்சு இந்த சாமான்லாம் வச்சு வியாபாரம் பண்ணணும். அதெல்லாம் ஹலாலான முறையில் எந்த விதமான விலை ஏற்றி வைக்காமல் ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். அப்போ ரொம்ப பேர் பெருமையாக போய் ஹஜரத்திட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஹஜரத் எனக்கு கூப்பிடணும், நான் சொல்லிட்டான், அடே அவன் என் பிள்ளடா, அதெல்லாம் தப்புலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு பெரிய ஒரு மெடல் வந்துச்சு, எனக்கு விருது. எனக்கு ஹஜரத் எனக்கு கொடுத்த விருது. நான் அதுக்காக வந்து ஆளுக்கு வந்து காலை தொட்டு முடிச்சு விட்டுக்கிறேன். அவ்வளோ தான் சந்தோஷம். ஏன்னா சந்தோஷங்கிறது முதல்ல வந்து நமக்கு வந்து அதுதான் லைஃப்னு போய்டும். சந்தோஷம்னு ஒன்று வந்துடுச்சு, நம்ம இதுக்கு வந்து ஆனந்தப்பட்டுட்டோம்னா அடுத்தது இது மாதிரியான சந்தோஷங்கள் நம்மளுக்கு வர்றது கஷ்டம். நீங்கள் ஒரு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு காமனான ஒரு விஷயம், எனக்கு ஹஜரத்து எனக்கு உத்தரவும் கொடுத்துருக்குறா. எப்படி கொடுத்தான்னா, எங்கள் லாத்தாக்கு பெரிய லாத்தாக்கு மயத்துக்கு போனால் தெரியாது. அப்போ ஒரு விஷயம் கொடுத்தேன். அது லாத்தாண்ட போய் சொன்னேன். அதனால் அவளுக்கு வந்து மயத்துக்கு போனால் பிரச்சனை இல்லை, நல்லவிதமாயிட்டான். இல்லை மயத்துக்கு போனால் குளிப்பாட்டுற அளவுக்கு துணிஞ்சிட்டான் ஆள். அதோட பார்த்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு அதே மாதிரியே வந்துச்சு. அப்போ நான் போய் ஹஜரத்திட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒய்ஃப் மயத்துக்கு போனால் வந்துருக்கணும். நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துக்கிறேன். இல்லை லாத்தாக்கு கொடுத்தீங்க, என் ஒய்ஃபுக்கு உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்குறேனோ அது நீங்கள் யாருக்கெல்லாம் விரும்புகிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அப்படியேப்பா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு. அப்போ நான் எனக்கு ஹஜரத்து கொடுத்த அத்தனையுமே எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதையும் அந்த அடிப்படையில் நான் ஒரு இஸ்மு ஒன்று இப்போ சொல்கிறேன், காமனாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள், எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு நல்ல நாளில் நீங்கள் இதை ஆரம்பிங்க, ஒரு அரை மணி நேரம், அதாவது அரை மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் அதை ஓதுங்க. ஓதிக்கிட்டால் அது உருவாயிடும். அது உங்கள் உடலில் உங்கள் ரத்தத்தோடு அது மிக்ஸ் ஆகிடும். அரை மணி நேரத்துக்கு தாண்டி ஒரு நிமிஷமாவது கூட போகணும். உட்காந்த இடத்துலேருந்து எந்த விதமான தடம் இல்லாமல் அமைதியாக போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து முன்னாடி 3 செலவாத்து, முடித்ததுக்கப்புறம் 3 செலவாத்து. செலவாத்து வந்து அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. இந்த செலவாத்தை முன்னாடி 3, கடைசியாக முடித்தது 3. சொல் இஸ்மு யா ரஹ்மான், யா ரஹீம், யா கரீம், யா ஹக் யா முபீன். இதுதான். இதை மட்டும் ஏற்றிக்கிட்டு போங்க. நீங்கள் வெளியில் போகும்போது வாசப்படியை விட்டு இறங்கும்போது ஊதிக்கிடுங்க. ஊதி நெஞ்சில் ஊதிக்கிட்டு போயிடுங்க. ஓதி அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வாசல்லேருந்து உள்ளே போகும்போது ஓதிக்கிட்டு உள்ளே போயிடுங்க. உங்களுக்கு ஒரு பலா முசீபத்து நீங்கள் போகிற இடத்துலேருந்து வராது. அல்லாஹ்வுடைய நான் வேறு ஏதாவது முக்கியமாக ஒரு 5 இரவுகள் 2 பேர்னா சஃபே பராத்து, மேராஜ், லைலத்துல் கத்ர், இந்த 5 நாளையிலையும் ஒரு 178 தடவை
அது ஓதிக்கணும். அதை ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். எல்லோரும் நல்லா அனுபவிங்க, எல்லோரும் சந்தோஷமாகிடுங்க. ஹஜ்ரத்துல் துவா உங்கள் எல்லோரும் கிடைக்கணும்னு நானும் துவா செய்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் எனக்கு நடந்தது, ஹஜ்ரத் வந்து வஃபாத் ஆகிட்டாங்கன்னெலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வந்து நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஹஜ்ரத் சொன்னதை ஓதிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு விஷாரா வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுறாங்க. அதாவது பட்டணத்தில் அந்த 3 ரோடு இப்படி வளைஞ்சு போகும் பாருங்க, அந்த இடத்த காமிச்சு அப்படியே அந்த இடத்த வந்து வருது அப்படியே வருது. நான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது, உனக்கு கவலைப்படாத, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் அது பயப்படல. எனக்கு என்ன எந்த சூழ்நிலையிலையும் சரி அஜர்த்து பார்த்துக்கிறேங்கிறப்ப நம்மளுக்கு என்னப்பா இருக்குதுங்கிற மாதிரி நான் அலட்சியமாக விட்டுட்டேன். ஒரு நாள் நான் ஒரு காரைக்காலில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கேன், ஒரு முடிவு பண்ணுற விஷயம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்கார். நான் அங்கேருந்து வரும்போது, ஹாரிஸ் மாரியம் தொழுவு போகணும், ஜமாத்துக்கு போகணும், எனக்கு வந்து போய் விட்டுறீங்களான்னு. எனக்கு வேறு வேலை இருக்குது காரைக்காலில். ஆஹா, இவன் தொழுவு போகணுங்கிறாங்கள, இமாமும் நம்ம கொண்டுட்டு போய் விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். வரும்போது அஜர்த்து சொன்ன அதே இடத்துல ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு வேன் ஒன்று போகுது. வேன் ஓவர்டேக் பண்ணுறான் பஸ்ஸை. அப்படியே நானும் அந்த வேனு பின்னாடியே வர்றேன். வரும்போது வேன் வந்து அந்த பஸ்ஸை முந்திட்டான். நான் பார்க்குறேன், எடுத்த மாதிரி காரணம் பயங்கர ஸ்பீடில் வரும். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அதை டிஸ்க் பிரேக்கை தூக்கி போட்டு அழுத்தத்தோடு என்னை தூக்கி காரில் பம்பரில் போட்டு வச்சு இவரை தூக்கி இடது போய் பக்கம் தூக்கி அந்த பக்கம் வீசிடுச்சான். 2 பேருக்கு அடியில் தப்பிச்சுக்கிட்டான். ஆனால் அவருக்கு எலும்பு முடியும் இல்லை. நான் வந்து ஒன்றும் அடிப்படாத அளவுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா 15-16 அடி பைக்கு இழுத்துட்டு போயிருக்கு. இழுத்துட்டு போன பைக்கு பார்த்தா பைக் சுத்தமாக வரைக்கும் போய் புது பைக்கு அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே இருப்பாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் பைக்கு போயிடுச்சு போனால் போயிட்டு போகுது, உங்கள் ஹயாத்துக்கு வந்து சண்டை. என் ஹயாத் தான் வரணும்னு எனக்கு தெரியுமே, சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தாக்கா நாளைக்கு அடிப்பட்டு எலும்பு முறிவு வருது. எனக்கு இதில் வந்து தொழிலுக்கு போக முடியலை. வீட்டில் உட்காந்து எங்களுக்குள்ள வேலை தான் இவ்வளோக்கும். என்ன செஞ்சீங்களா, அஜத்துட்டு போய் அதில் ரோலால் போய் உட்காந்துக்கிட்டு மகளோட கல்யாணத்துக்கு காசு கட்டிக்கிறேன். அஜத் எங்கே போகும்போது கொண்டுட்டா போல என்ன செஞ்சாங்க, இது பண்ணி இந்த ஆக்சிடெண்ட் ஆகணத்தோட ஆயிரக்கணக்கான பேர் போக வச்சு ஆளுக்கு 1000, 2000, 5000, 10,000 கொடுக்க வச்சு இந்த இன்சூரன்ஸ்லேருந்து கொஞ்சம் காசு இருந்து ஆள்ற பிள்ளைன்ற காரியம் சிறப்பாக நடக்கிற அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுங்கிறதே தெரியாது எனக்கு. இன்னும் ஒரு நாள் நான் ஹஜ்ரத் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த விசக்கடிக்கு ஓதி பார்க்குறதுக்கு சொன்னான். அதாவது ஒரு செட்டு பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார வச்சு மாதிரி விசக்கடிக்கு இந்த இந்த இஸ்மை ஓதிக்கிறேங்க எல்லோரும் ஓதிக்கிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கப்புறமா ஒரு நாள் மறுபடி மஞ்சள் குடிக்குது. அப்போ என்ன சொல்லிக்கிறா, யாராக இருந்தாலும் ஓத ஆரம்பிக்கும் போது அதை யாருக்காவது ஓதி பார்க்க போகும்போது என்னோடய உத்தரவை வாங்கிக்கணும்னு சொல்லிக்கிறா. இது எனக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சேன், அப்படி போய் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கேன். எங்கள் தங்கச்சியெல்லாம் கொள்கையில் தௌஹீத் குரூப்பில் உள்ள ஆட்கள். அங்கே போய் பார்த்துருக்கேன். எடுத்தா போல் ஒரு பொம்பளை, ஒரு வயசான மனுஷர் முடியாடுறா, தங்கச்சி தேல் கொட்டிடுச்சுமா, என்னம்மா செய்கிறது, ஏதாச்சும் ஒரு மருந்து இருந்தால் கொடுக்குறேன்ட்டு. நான் ஸ்டைலாக நான் நம்ம தான் ஓதிக்கிறேன், ஓதி பார்த்துருவோம் உட்காருங்கம்மா சொல்லிட்டேன். ஓதான தேல் குட்டில காலில் இந்த அதாவது அந்த முழங்காலுக்கு கீழே தேல் குட்டிக்கு தொட்டுக்கிட்டு ஓத ஆரம்பிக்கிறேன். தலைப்பு மறந்து போச்சு, மொசுங்குது. அதாவது இது எல்லாம் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி தலைப்பு மறந்து போச்சு, என்ன செய்யலாம்டா வெக்குது. பக்கத்தில் என் தங்கச்சி வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்கிறான். ஆஹா, இந்த வீட்டில் வந்தால் நமக்கு எந்த வேலை வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே தவிச்சுக்கிட்டு எடுத்து நான் இங்கே வந்துட்டேன். அங்கே உட்காந்துக்கிறதெல்லாம் என்னோடய ஆத்மா இங்கே வந்துடுச்சு.
நான் தெரியாமல் பார்த்துட்டேன், எனக்கு தெரியலை, நீங்கள் தான் நல்லாக்கணும், எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கணும் வந்துட்டு சூழ்நிலை போது நல்லா முன்னாடி அதுவாக நல்லா பிடிச்சி வைப்போண்டா. அதோடு சரின்னு சொல்லிட்டு முடியாந்து ஹஜரத்து அந்த செய்தியை சொல்லணும்னு வந்து கதவை இப்படி திறக்கிறேன். ஏன் தலைப்பு தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ட்டு பாருங்க. அந்த மாதிரி அதாவது அதில் எந்த வகையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத கேட்குறவங்க நீங்கள் உணர்ந்துக்கிறங்க. இதில் இதை முழுக்க சரியத்துக்கு அடுத்தபடியே உள்ள தரிக்காவுடைய விஷயம். ஏற்றுக்க முடிஞ்சவங்க ஏற்றுக்கிடுங்க, நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போங்க. தலைமாடு தெரு வீட்டில் இருக்கும்போது இந்த பட்டு எங்களுக்கு மார்ச் அக்டோபரில் அது ஒரு பட்டை ஓதி கொடுத்து எங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது எப்படின்னாக்கா முழுக்க அது தரிக்காவுடைய இது. அது ஓதி கொடுப்பாங்க. அதுக்கு நாங்கள் 3 நாள் நோன்பு இருக்கணும், சதக்கா கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பட்டையை நாங்கள் ஓத ஆரம்பிக்கணும். ஓத ஆரம்பித்து அதுக்கப்புறம் எங்களுடைய பர்சனல் தேவைகளை அதுலேருந்து நிறைவேற்றிக்கணும். அப்போ நிறைவேற்றிக்கணும். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நான் போய் அதாவது பட்டை வாங்கிக்கிட்டு அது போய் எஜமான்ற தர்பாருக்கு போகிற பழக்கம் இல்லை, மசலோட நின்று போக. நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு போய்கிட்டு இருக்கும்போது உள்ளக்க வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் ரவுல உள்ளக்க போயிட்டேன். போயிட்டு அங்கே போய் உட்கார்ந்ததுக்கு அங்கே போய் நின்றதுக்கு பிற்பாடு எனக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, அஜர்த்து நான் எஜமானை பார்க்கணும், எஜமானை பார்க்கணும். எஜமான் சலாம் வலைக்கும் அசாவுல் ஹமீத் ஆகினால் இப்படியே கண்ணில் புத்திக்கிட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் சலாம் வலைக்கும் அசாவுல் ஹமீத் ஆகினால, வேறு ஒன்றும் சொல்லலை. சொல்லிக்கிட்டு கண்ணில் புத்திக்கிட்டு அப்படியே நிற்கிறேன். அப்படியே மஜார் அப்படியே திறக்குது, அப்படியே குளிர வருது. அந்த இடத்துல அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஹஜரத்து படுத்துருக்கேன். அப்படியே எனக்கு அப்படியே அழிச்சு போச்சு. இது அப்படியே வந்தேன். ஹஜரத்து வாங்க எவ்வளோக்கு பண்ணீங்களே? ஆமாம் ஹஜரத்து. அங்கே என்ன பார்த்துப்பீங்களே? ஒன்றுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை. இதுதான் உண்மை. மன தூய்மைக்குங்கிறது, மன தூய்மை நமக்கு நம்மளுடைய கண்ணை பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். மன தூய்மை நீங்கள் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் கழுத்துக்கு கீழே பார்க்கணுன்னு இருக்கு. உங்களுடைய அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கழுத்துக்கு கீழே எந்த பொம்பளையோடையும் பார்க்காதீங்க, நெஞ்சை பார்க்காதீங்க. அவங்க மன தூய்மையை நாசமாக விடும். நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பெருவிரலை பார்க்க நடங்க. மன தூய்மைக்கு வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படின்னா உங்களுடைய பார்வையை கண்ணு தான் உங்களுக்கு நெஞ்சு பண்ணுகிறதுலாம் இல்லைங்க. இந்த கண்ணு பண்ணுற தப்பு தான் அந்த எல்லாத்தையும் நம்மளை கொண்டு இது பண்ணுறது. இந்த பார்வையில் படுறோம் பார்த்தீங்களா, அதனால் பார்வைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. நீங்கள் பார்வையை தாழ்த்திக்கிடுங்க. உங்களுடைய அதாவது நேர்பார்வை, நடக்கும்போது நேர்பார்வை, குறுக்க போவீங்க பண்ணாங்க. நமக்கு அதிசயம் இருக்குது. ஒரு பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பார்வை மறுபடியும் அவளை பார்க்காதீங்கன்னு இருக்குல்ல, அந்த அதிசயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது எதுக்காக? செய்தான் ஆனால் மறுபடியும் சொல்லும், நல்லா இருக்கிறாங்களா, இன்னொருத்தனை பார்த்துக்கலாமான்ட்டு. என்ன அது? அப்போ அதை நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னா மன தூய்மைக்கு அதுதான் அடிப்படை. கண்ணு தான். அதுவும் எண்ணம். நீங்கள் ஒரு எண்ணம் நமக்கு எண்ணத்தை மாதிரி ஒரு கெட்டதும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பண்ணுறீங்க, நம்ம நாளைக்கு அதை போய் இது பண்ணணும், அதை பண்ணணும், அங்கே பண்ணணும், அது பண்ணணும், திட்டம் போடுறது. நல்லதும் திட்டம் போடுறோம், கெட்டதையும் திட்டம் போடுறோம். அப்புறம் கெட்டதை திட்டம் போட்டுட்டு அப்போ கெட்டதை திட்டம் போட்டுட்டு அதை செஞ்சீங்கன்னாக்கா 10 மடங்கு தண்டனை வந்துது. கெட்டதை திட்டம் போட்டுட்டு திடீர்னு வானப்பா, இது அல்லா அதுக்கு தண்டனை கொடுப்பான், நீ வானா அப்படின்னு அதை தடுத்துக்கிட்டீங்கண்டா திட்டம் போட்டுட்டு அதுவும் போயிடும். உங்களுக்கு அதை தடுத்துக்கிட்டது அல்லாவுடைய அச்சத்தால் நீங்கள் தடுத்துக்கிட்டீங்கிறது இது எங்களுக்கு சொல்லி கொடுத்த செய்தியில் முக்கியமான செய்தி. உங்களுக்கு அதை வானாண்டு எப்போ நீ தடுத்துக்கிறியா, அப்போ அது அது உனக்கு நன்மையாகிடும். அந்த செயலை செய்யாமல் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டது ஒரு நன்மையாகிடும்னு சொல்லியிருக்கு. மன தூய்மைக்கு இதை விட வேறு ஒன்றும் இதில்லை. உங்களுக்கு மனசில் அதாவது நல்ல எண்ணங்களை ஓட விடுங்க. மன தூய்மைக்கு அதான். கெட்ட எண்ணங்களை வரும்போது அதை தவிர்த்துக்கிடுங்க. கெட்ட எண்ணம் வரும்போது பொதுவாக
உங்களுக்கு வந்து இரவில் தூக்கம் வராமல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால, கவலை இல்லையோ இல்லையோ ரொம்ப நேரம் தூங்கினதுனால. அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு தெருவை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் படுத்துக்கிட்டு அந்த தெருவில் ஒரு பக்கமாக பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி, நடந்து போகிற மாதிரி ஒரு கற்பனை. ஒரு சின்ன தெருவாக்கிது, இதே காமாட்டு தெருவாக இருக்கட்டும், இந்த இப்படியே போங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த 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 பக்கமாக வந்து இந்த பக்கத்தை பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த அந்த நீங்கள் கிளம்ப ஆரம்பித்த இடத்துக்கு வர மாட்டேங்குது, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வந்துட்டுங்க. அப்படி இல்லை, இன்னும் ஒன்று நீங்கள் செய்யலாம். இது அதை விட இது இன்னொரு பயிற்சி, அதில் ஒரு பலனும் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் காலையில் முடித்தோம், நீங்கள் முடிச்சத்தில் பல் விளக்கிட்டு டீ குடித்தோமோ, டீயை குடிச்சிட்டு போனோம், அங்கே வெளியில் போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம், அது போனோம், இது பண்ணாலும் என்ன வேலை செஞ்சீங்களோ அப்படியே சொல்லிக்கிட்டே அப்படியே நினச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா, அதில் நீங்கள் செஞ்ச சரியானது தப்பானதும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து அந்த பகல் வரத்துக்குள்ளே செய்யணும். பகல் வர்றதுக்குனாக்கா நீங்கள் 9 மணிலேருந்து 3 மணி நேரத்துக்கு மூச்சு கட்டிக்கிறதாக்கா இல்லை. நீங்கள் எங்கேருந்து பல் விளக்குனதுன்னு சொன்னதோட முடிஞ்சு போயிடும். அது பல் விளக்குனது ஒரு 5 நிமிஷங்க, அது ஒரு 2 செகண்டில் முடிஞ்சு போயிடும், 3 செகண்டில் போயிடும். அது மாதிரி டிஃபன் பண்ணோம், நம்ம வெளியில் போனோம், நம்ம இவரை சந்தித்தோம், அங்கே போனோம், பேங்க்குக்கு போனோம், அந்த கடத்தலுக்கு போனோம், கறி வாங்கினோம், மசாலா வாங்கினோம், கொண்டாட்டியோட பேசியிருந்தோம், பிள்ளையோட பேசியிருந்தோம், ஸ்கூலில் போய் பிள்ளைய விட்டோம், மத்தியானம் சாப்பாடு கொடுத்தோம், கூட்டிகிட்டு வந்தோம், இப்படியே அவ்வளோதான், தூங்கிடுவோம். இது ஒரு பயிற்சி. 2 நிமிஷம் தூங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கலாம். அதுக்கு மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதாவது கண் அப்படியே பொத்திக்கிட்டு உங்கள் கண் உள்ளக்க கண்ணை நீங்கள் பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் கண்ணை முடிய நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்க. கண்ணை புத்துனா உங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி தெரியும்னு நினைப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பார்ப்பீங்க. உங்கள் கண்ணு மூடி கண் உள்ளக்க அப்படியே இந்த தடவை உங்கள் மூளையில்லாத பாருங்க. நீங்கள் மூளையால் உங்கள் சிந்தனையால் பாருங்க. கலர் கலராக வரும். அது உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு டக்குன்னு வரலைன்னா, நீங்கள் இப்படி படுக்கிறீங்களா பெட்டில், நேராக உங்களுக்கு கால் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பவரான லைட்டை ஒன்று போட்டு பெட் சுவிட்ச் வச்சு நல்லா அந்த லைட்டை பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு சுவிட்சை வந்துட்டு அப்படியே என்ன மாதிரியான ஓடுதுன்னு, என்னென்ன டிசைன் ஓடு, இன்னும் பொத்திப்பீங்க, உங்களுக்கு படம் ஓடி அந்த வச்சு உள்ளக்க வரும். அதை நீங்கள் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எடுத்தோன்னா அப்படியே இந்த தடவை ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் படுத்தவங்கன்னா கூட அப்படி எந்திரிக்கும் போது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். தூக்கத்தோட எஃபெக்ட் ரொம்ப 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 எங்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்டு. பேக்கரியில் வேலை, பெண்ணா நேரம், அது இது சரக்குலாம் போடணும், ஜாமான்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு டயர்டு ஒரு 3 டக்குன்னு போய் அந்த வேலையை பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆகி மறுபடியும் போய்டும். குளிச்சுட்டு வந்த மாதிரி. அதாவது மனுஷன் அஜித் சொன்னது என்ன தெரியுமா, வாழணும்டா, லைட்டு வாழணும்டா. வாழ்கிறதுக்கு தானே நம்ம பிறந்தோம். அதனால் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையா இல்லை. நான் ஒரு தடவை என்ன நினச்சிக்கிட்டேன், அஜித்து சாபு ஆளுங்க எல்லாம் ஓய்ப்பப்பா, அது நம்ம வியாபாரி, பிஸ்னஸை பற்றி நமக்கு தான் தெரியும். பிஸ்னஸை பற்றி நம்ம டவுட்லாம் ஹெல்த்தை போய் எல்லாம் தெரியாது. நம்ம வியாபாரி, நம்ம வாப்பா வியாபாரி, நம்ம பாட்டலாம் வியாபாரி, நம்ம கூட்டலாம் வியாபாரி, எல்லாம் பரம்பரை. நம்ம சில்ஸில் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ பேர் வியாபாரி. ஒருத்தன் வந்து வயிறு வியாபாரம் பண்ணிக்கிறா, ஒருத்தன் முள்ளைங்களை வச்சுக்கிறா, ஒருத்தன் வந்து புடவை கூட வச்சுக்கிறா, ஒருத்தன் இந்த மாதிரி நம்ம வியாபாரியோட பரம்பரை. நம்ம வியாபாரி அவெல்லாம் பார்த்தா நம்ம வியாபாரம் பண்ணோங்கிற மாதிரி இருக்கு. அஜித்து பேசுனதை பார்த்தா, அதாவது ஒரு வியாபார சம்பந்தமாக ஒரு 1/2% கூட எனக்கு தெரியாது. சொன்னதை வச்சு பார்த்தா பிஸ்னஸ்ன்னு ஒரு டாபிக் எடுத்து பேசிப்பா. அந்த கேசட் இருக்கும், கேளுங்க. எந்த சம்பந்தமாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஆல்டன் பதில். என்னத்தான் செஞ்சா, என்னதான் படித்தா, எங்கேருந்து தான் போய் படித்தான்னு எனக்கு தெரியல. எங்கேருந்து படித்தா, என்னன்னு படித்தா, எப்படி போனா, எப்படி உணவு கற்றுக்கிட்டா. ஒரு மனுஷனுக்கு உட்காந்த இடத்துலேருந்து வருங்க, உட்காந்த இடத்துலேருந்து வரும். இப்போ நம்ம
உட்காந்துருக்குறோம். சில நேரங்களில் அது அரிசி ஏதாவது சாப்பிட்லாமாம்பா, நானும் ஆளு தான் இருப்போம். போய் வாங்கிட்டு வருவா, நிறைய வரும், என்ன சாப்பிட்றீங்க? அது அங்கே வந்துடுங்க. எப்படி கொண்டு வந்தா, யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தா? அதாவது அஞ்சரத்து ஒஃபாத் ஆகிட்டா. ஒஃபாத் ஆகிறதுக்கு பிற்பாடு அங்கே புரிதா சேவை நடந்துக்கிட்டு இருக்கு. புரிதா சேவையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். உட்காந்து புரிதா சேவை ஓதப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ ஒரு யாராச்சும் இப்படி கிராஸ் பண்ணால் ஒரு துணி உரசுங்கள, அது மாதிரி என் மேலே வந்து ஒரு கைலி உரசன மாதிரி முடியாது இருக்குது. நான் புரிதா சேவை முடிஞ்சதுக்கு பிற்பாடு உரசனிச்சு யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்துலலாம் யார் காதல் திறந்தெல்லாம் யாரும் அந்த நேரத்துலலாம் யாரும் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் புரிதாசேரி முடித்ததுக்கப்புறம் போய் அஞ்சலத்திட்ட போய் அந்த ரூமுக்கு போயிட்டு நாங்கள் வர பழக்கம் இருக்குது. ரூமுக்கு போயிட்டு வர பழக்கம் இருக்குது. போயிட்டு வரும்போது பெட்டை தொடுறேன், பெட்டு சூடாக இருக்குது. அதாவது ஒரு ஆள் படுத்து கிடந்து எந்திரிச்சா இருக்கும் பாருங்க சூடு, அந்த உடல் சூடு அப்படியே அந்த பெட்டில் இருக்குது. ஆமாம், அந்த போயிட்டு சூடு இருக்குது. நான் ஒன்று ஈஸ்ட் சாதிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள் வாங்க, எதாவது என்ன நம்ம அனுபவிக்கிறத பார்க்கணுங்களா, பாருங்கண்ணே, அதான் வந்து பார்த்து நம்ம சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு வந்துட்டா. அப்புறம் அதுக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாங்கள்லாம் வந்துட்டோம். 5 ரூம் விட்டு வெளியே போனது பீமா பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே நேரம் இங்கே உரசிட்டு போனது எங்களோட கூப்பிட்டு கொண்டேன். அப்புறம் இன்னொரு செய்திமா, இது ஒரு மகத்தான ஒரு செய்தி. அஞ்சலத்தில் இஸ்மு வந்து ஒரு 40 கிடைச்சா, இது எப்படி இவ்வளோ பெரிய இது இருக்குது, இது எப்படி யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறது? அதாவது ஒரு அஞ்சலத்திட்ட ஒரு இஸ்மு வாங்கமேண்டா, ஏன்னா யார் பர்மிஷன் கொடுப்பா? அவரே எதுவும் கேட்க மாட்டார், எனக்கு தான் தெரியும்ட்டு. ஏதாவது ஒன்றுனா நானா நீங்கள் தான்ட்டுவார், சாதிக்கிறதுனால நீங்கள் தான்ட்டுவார். இப்போ எங்கே போயிட்டு இருக்குது, யார்கிட்ட போய் இருக்குதுன்னு அது ரொம்ப முடியல. என்னடா சார் வந்துட்டு உட்காந்துருக்கோம். அஞ்சலத்தில் ரவுலால் பூ அப்படியே வச்சு ரோஜா பூ போட்டுருங்க, எனக்கு பூ இருக்குது. நான் அதோட என்ன செஞ்சேன், அதாவது எப்படின்னா இங்கெல்லாம் நிறைய பூ இருக்குது. நான் அதோட ஒரு பூவை தொட்டு காமிச்சேன், இந்த பூ எடுத்துருக்கேன், இந்த பூ கீழே விழுவணும், இந்த பூவை வந்து அஜர்த்து இந்த பூவை தள்ளி விடுவா, இல்லை இந்த பூ விழுவணும். இந்த பூ விழுந்துச்சுன்னா நமக்கு அஜர்த்து பர்மிஷன் கொடுத்தான்னு அர்த்தம். அப்போ நம்ம ஓதலாம். அப்படி இல்லைன்னா இதை பேசாமல் இதை பொட்டியை கொண்டு போய் வச்சு விட்டு நம்ம பண்ணலாம், எல்லாரும் போயிட வேண்டியதான். நமக்கு இன்னும் இது கிடையாது. இதில் வந்து இந்த பூ இது பண்ணி நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அஞ்சலிருந்து நாங்கள் ஓதணும், இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும், இதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. நம்ம தான் பூ தான் உத்தரவு தான் நம்ம நேற்று வச்சுருக்கோம். அதாவது அஞ்சலிட்ட போய் பூ உழவு வைங்கன்னு கேட்டாக்கா அது சரியில்லை, எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. இது ஒழுங்காக உத்தரவு அப்படியே உட்காந்துட்டு கரெக்டாக விழுந்துச்சிங்க. அந்த ஒரு தப்பு மட்டும் அந்த நான் காமிச்சு கை தொட்டு காமிச்சிருக்கேன். காற்று கத்து அது விழுவதாக தான் 2 பேர் சேர்ந்து விழுவோம்ல. வரிசையாக வச்ச பூவில் இந்த ஒரு பூ விழுந்தாங்க நம்ம வாங்கலாம். அதாவது எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அது பெர்மிஷன் கொடுத்துட்டா, யார் யார் ஓதணும்னு நினைக்கிறீங்களோ ஓத வேண்டாம், அது மாதிரி எல்லாரும் ஓதாது. அதில் வந்து